நம்முடைய திணை அமெரிக்காவின் நிர்வாக பொறுப்புகளில் ஒருவராக இருக்கக்கூடிய நம்முடைய பாலா அவர்கள் இந்த குழந்தைகளுக்கு இன்று பங்கேற்ற 16 குழந்தைகளுக்கும் ஒரு நூலை பரிசாக வழங்க அவளோடு காத்திருக்கிறார். அதை நாங்கள் விரைவில் அனுப்பி வைப்போம் என்று சொல்லி, பாலா வாங்க ஒரு வார்த்தை பிள்ளைங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. மிக மகிழ்ச்சி. திணை அமெரிக்கா அமைப்பின் சார்பாக இந்த புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. ரொம்ப மகிழ்ச்சி. இது எங்களின் ஒரு 4ஆம் ஆண்டு அல்லது 5ஆம் ஆண்டு நிகழ்வாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்வில் பங்கேற்ற குழந்தைகள் மிக அருமையாக பேசினார்கள். உண்மையிலே அசந்து போனேன். கனக சுப்புரத்தினம் என்று இயற்பெயர் கொண்டு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனாக உயர்ந்த அவர் தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ்நாடு என அனைத்தையும் தன் பாடல்களின் மூலமாகவும் கட்டுரைகளின் மூலமாகவும் இந்த உலகிற்கு கொண்டு சென்றவர். நமக்கென்று இருப்பது ஒரு இனம், அது தமிழ் இனம். நமக்கென்று இருப்பது ஒரு மொழி, அது தமிழ் மொழி. நமக்கென்று இருப்பது ஒரு நாடு, அது தமிழ்நாடு என்று தன் பாடல்களின் மூலம் இந்த தலைமுறைகளுக்கு மட்டுமல்லாமல் என்றைக்கும் இந்த நிகழ்வு இருக்கும்படியாக அவர் பாடி சென்றுள்ளது. மிக நம் அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் உணர்வும் நமக்கு உள்ளது. அந்த வகையிலே இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்த நம்முடைய கவிஞர் அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே உணர்ச்சிகரமாக பேசிய அவருடைய கவிஞர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் எழுத்துக்களையும் அவருடைய கவிதைகளையும் மிக எளிமையாகவும் உணர்ச்சி பூர்வமாக பேசிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் கவிஞர் முத்துநிலவன் ஐயா அவர்களுக்கும், மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஐயா முத்துநிலவன் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே நன்றியுரை வழங்கிய கன்னிக்கோயில் ராஜா சிறுவர் இலக்கியங்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தவர் அவருக்கும், நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் துரைக்கண்ணன் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பேரவை என்ற அமைப்பை அமெரிக்காவிலே தொடர்ந்து 9 நாட்கள் ஒரு நிகழ்வு நடத்துவதே சிரமம், எவ்வளவு சிரமம் என்று எங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியாக 9 நாட்கள் நடத்தக்கூடியவர். அவருக்கும் என்னுடைய இந்த நேரத்திலே நன்றியை சொல்லி, முக்கியமாக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் குழந்தைகளுக்காக அவர் பாடிய பாடல்கள், இளைஞர் இலக்கியமாக இருக்கட்டும், இசையமுது, சிறார் பொறுப்பு போன்று பல பாடல்கள் இன்றைக்கு அந்த குழந்தைகள் அவருடைய கனவை நிறைவேற்றுவது மிக மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த ஒரு அவர் எழுதிய ஒரு கவிதையோடு, இன்று குழந்தைகள் நீங்கள் எனினும் இனி இந்த நாட்டினை ஆள பிறந்தீர் என்று அவர் மிகச் சிறப்பாக அன்றைக்கே அதை சொல்லி சென்றிருக்கிறார். தலைவாரி பூச்சூடரி உன்னை சாலைக்கு போ என்று கல்வியின் சிறப்பையும் பாடியவர். அதை போன்ற தொடர்ந்து தமிழ் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் நாட்டிற்காகவும் திராவிட இயக்கங்களின் மீது கொண்ட பற்றினாலும் அவர் தந்தை பெரியார் அவர்களால் அவருக்கு புரட்சி கவிஞர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அதை புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு உலக தமிழ் வார விழாவாக நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பில் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி. இந்த நேரத்திலே என்னுடைய சார்பிலும் திணை அமெரிக்கா அமைப்பின் சார்பிலும் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பாரதிதாசன் பாடல்களை படியுங்கள். அவர் பாடல்களோடு மட்டும் இல்லாமல் தன் வாழ்விலும் அதை கடைபிடித்தவர். அவர் ஒரு ஆசிரியராக இருந்தவர். அவர் தன்னுடைய கொண்ட கொள்கைகளுக்காக அவர் எத்தனை முறை பணி இடமாறுதல் செய்யப்பட்டார் என்பது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் போது அவர் என்றைக்கும் தன்னுடைய பெட்டி படுக்கைகளோட தான் தயாராக இருப்பார். அத்தனை முறை அவர் ஆசிரியர் பணிக்காக இடமாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். அது அனைத்தும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் நாட்டிற்காகவும் அவர் தன்னை அர்ப்பணித்தது ஒரே காரணம் மட்டும்தான். அவரை என்றும் கொண்டாடுவோம். அவருடைய கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுத்துக்களையும் அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி. மகிழ்ச்சி பாலா, மிக சிறப்பு. நன்றி. மீண்டும் குழந்தைகளுக்கு நூல்களை பரிசாக அனுப்புவதற்கு நன்றி. அந்த நூல்கள் நம்முடைய லாலிபாப் சிறுவர் உலக பதிப்பகத்திலிருந்து அனுப்பப்படும் என்பதை அன்போடு சொல்லிக் கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக இப்பொழுது டாக்டர் சோம இளங்கோவன் ஐயா அவர்களை தன்னுடைய வாழ்த்துறையும் சொல்லி அவர் சில கருத்துக்களை பகிர காத்திருக்கிறார். ஐயா வாங்கல ஐயா. அம்மா படம் போட முடியுமான்னு பாருங்க. இதோ போடுறேங்க ஐயா, நீங்க வாழ்த்து சொல்லிட்டே இருங்க, போடுறேங்க ஐயா. அருமை தமிழ் நெஞ்சங்களை, இன்று நமக்கெல்லாம் ஒரு பொன்னான நாள். ஒரு ஆசிரியர் எப்படி
தன்னுடைய மாணவர்களை நன்றாக உருவாக்க முடியும் என்பதற்கு இன்று நாம் பார்த்தோம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் பாரதியார் எளிமையாக்கிய தமிழை உணர்ச்சியோடு எளிமையாக நாமெல்லாம் புரிந்து கொள்ளும்படி சொன்னவர். எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. இந்த செய்தியை உங்களுடைய அமைப்பிற்கும் ஐயா முத்துநிலவன் அவர்களுக்கும் கணிக்கோள் ராஜா அவர்களுக்கும் நன்றி காணிக்கையாக அனுப்புகின்றேன். என்னவென்றால், சிகாகோவில் உள்ள தமிழ் பள்ளிகள் எல்லாம் இணைந்து தமிழை நன்றாக உச்சரித்து பேசி பாடி செய்தார்கள். அவருடைய நிகழ்ச்சி நடந்தது அடுத்ததுமா. அதில் மிகவும் சிறப்பாக புரட்சி கவி நாடகத்தை இங்கேயே பிறந்து வளர்ந்த குழந்தைகள் அவ்வளவு பெரிய நாடகத்தை அப்படியே நடத்தி காட்டினார்கள் என்பதை மிகவும் பெருமையுடன் உங்களுக்கு நன்றி காணிக்கையாக என்று நான் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் தொடர்ந்து தமிழுக்காகவும் தமிழ் சார்ந்து உழைப்பவர்களுடனும் ஒரு முன்னத்தியராக நின்று தன்னுடைய வழிகாட்டுதல்களை தொடர்ந்து வழங்கி வருகிறார். டாக்டர் சோம இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் இணையர் சரோ இளங்கோவன் அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. சரோ அம்மா இணைப்புல இருக்கீங்களா? வாங்கம்மா, உங்க வாழ்த்தை சொல்லிருங்கம்மா. சரோ இளங்கோவன், டாக்டர் சரோ இளங்கோவன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அருமையான நிகழ்வு. பெண் கல்வின்னு அவ்வளோ அருமையா பாட்டு பாடினாங்க குழந்தைங்க. பெரியார் பெண் கல்வின்னு கிராமந்தோறும் போய் சொல்லி கொண்டிருந்தார். அதை பாரதிதாசன் பாட்டா பாட்டி நம்ம மனசுலயும் மூளையிலையும் அப்படியே படிய செஞ்சுட்டாருங்க. அந்த குழந்தைங்க அவ்வளவு அழகா பாடுது. துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் காண மாட்டாயா அப்படின்னு பாடி இன்பம் காண மாட்டாயான்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அந்த குழந்தைங்களை பேச வச்சுக்கிட்டே நம்ம இன்பம் காணலாம் அப்படிங்கறது இன்னைக்கு நினைவு நிகழ்வு அவ்வளவு அருமையா அமைந்து போட்டது. குழந்தைங்க எல்லாம் நல்லா, அவங்க பெற்றோர்களும் நல்லா அவங்கள பயிற்சி பண்ணி நல்லா செய்தாங்க. முத்துநிலவன் ஐயா, கன்னிக்கோள் ஐயா, நீங்க ஆனந்தி, பாலா எல்லாரும் சேர்ந்து நல்ல சிறப்பா செய்யறீங்க. இளமாறனுக்கும் மிக்க நன்றி. இந்த குழந்தைங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. வணக்கம். நன்றிமா, மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் நம்முடைய திணை அமெரிக்கா மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகம் இணைந்து நடத்திய இந்த பாவேந்தர் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாட்ட நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தன்னுடைய முத்தாய்ப்பான உரையில் நம் அனைவரையும் மகிழச் செய்த, சிந்திக்க வைத்த முத்துநிலவன் ஐயா அவர்களுக்கு முதலில் என்னுடைய பணிவார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் உரித்தாக்குகிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக வடிவமைத்து இப்பொழுது ஆண்டுதோறும் இது 4வது வருடம் என நினைக்கிறேன் தொடர்ந்து பாவேந்தருக்கான கொண்டாட்டமாக நடத்தக்கூடிய நம்முடைய திணை அமெரிக்க நிர்வாக பொறுப்பாளர்கள் மதிப்பிற்குரிய இளமாறன் அவர்கள், பாலா அவர்கள், ரவி மற்றும் பிரபு அவர்களுக்கும் செந்தில்நாதன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த அமைப்பிற்கு பின்புலமாக இருந்து வழிகாட்டி அதை சிறப்பாக செயல்பட எப்பொழுதும் துணை நிற்கக்கூடிய டாக்டர் சோம இளங்கோவன் ஐயா அவர்கள் மற்றும் அவருடைய இணையர் சரோ இளங்கோவன் அம்மையார் அவர்களுக்கும் இந்த பாரதிதாசன் மன்றத்திலிருந்து வந்து தன்னுடைய நிகழ்வுகளை பற்றியும் தொடர்ந்து நம்ம பாலா அவர்கள் சொன்னது போல 9 நாட்களாக நடத்துவது என்பது ஒரு கடினமான ஒரு விடயம். அதை தொடர்ந்து செய்து வரக்கூடிய நம்முடைய துரைக்கண்ணன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை, அவர்களுடைய 9 நாள் நிகழ்ச்சியும் சிறக்க அன்போடு என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் 16 பேர் இன்று கலந்து கொண்டு பாவேந்தரை கொண்டாடி இருக்கிறார்கள். அது உண்மையிலேயே அது நம்ம எல்லாரையும் விட அந்த குழந்தைகள் அதுல ஒரு உயிர்ப்போடு அவர்கள் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியை அளித்தது. அந்த குழந்தைகளுக்கும் அவர்களை தயார் செய்த பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். லாலிபாப் சிறுவர் உலகத்திலிருந்து இந்த குழந்தைகள் நிறைய பேர் கலந்து கொண்டது எனக்கும் கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மாதிரி எங்களுக்கு மனது ஒரு நெகிழ்ச்சியில் அலைப்பாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலிருந்து இணைந்திருந்து தங்களுடைய பின்னூட்டங்களை அருமையாக அளித்துக் கொண்டிருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய ராஜீவாஞ்சி அவர்கள், புதுக்கோட்டையிலிருந்து கீதா அவர்கள், வேற யாராவது வேற இருக்கக்கூடிய இணைப்பில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் எங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் சொல்லி, இளமாறன் வாங்க உங்களுடைய வாழ்த்தை சொல்லிருங்க, பதிவு பண்ணிருங்க. நம் திணை அமெரிக்காவின் பின்புலமாக இருந்து செயல்படக்கூடிய இளமாறன் அவர்கள்.
நன்றி கவிஞரே. அருமையான நிகழ்வு கவிஞரே. முத்துநிலவன் ஐயா, சிறப்பான பேச்சு ஐயா. நீங்க சொன்னதெல்லாம் குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுவோம் ஐயா, கண்டிப்பா சொல்லிட்டு. அப்ப ராஜா சார், அப்ப என்னோட கூட பயணிக்கும் என்னோட சக தோழர்களுக்கு மிக்க நன்றி. கண்டி இணைந்து பயணிப்போம் கவிஞரே. நன்றி கவிஞரே. தொடர்ந்து இது போன்ற சிறப்பான நிகழ்வுகளுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து தொடர்ந்து திணை அமெரிக்காவோடு என்னை பயணிக்க வைக்கும் நண்பர் இளமாறன் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை சொல்லிக்கொண்டு, சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு எங்கள் பணிவான வாழ்த்துகள். நன்றி ஐயா. மனம் நிறைந்து உள்ளது. அனைவரும் தங்கள் பேச்சால் என்ன சொல்றது, உள்ளம் குளிர்ந்து போனோம் அப்படின்னு சொல்லணும். அந்த கரெக்டா அந்த 30 நிமிடத்தில் மிகச் சிறப்பான செறிவான உரை. தங்களுக்கும் நன்றி உரை வழங்கிய கன்னிக்கோ ராஜா அவர்களுக்கும் மீண்டும் நன்றியை சொல்லி, இன்னும் ஒரு நிகழ்வில் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். வாழ்க செந்தமிழ். நன்றி.